ஸ்வாட்லிங் பண்ற நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோம். ஆனா இஸ் தட் ரியலி ஒர்க்ஸ்? ஸ்வாட்லிங் ஒரு ஏன்ஷியன்ட் டெக்னிக். ஏன்ஷியன்ட் ஈஜிப்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் ஸ்வாடல் பண்றாங்க. எதுக்காக? அவங்க பேபிஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா நம்ம பேபிஸ்க்கும் இந்த ஸ்வாட்லிங் டெக்னிக் அவசியமா? நோ. ஏன்னு சொல்லட்டுமா? எல்லா பேபிஸும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. சில பேபி நல்லா கை காலெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா கம்ஃபர்டபுளா தூங்கணும்னு நினைப்பாங்க. ஆனா சில பேபிஸ் இருக்காங்களே, அவங்க அம்மா மடியிலேயே வச்சுட்டு விடிய விடிய நடக்க வைக்கிறது, இல்ல விடிய விடிய அவங்க அம்மா மடியிலேயே தூங்கணும்னு நினைக்கிறது, இப்படியும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேபிஸ்க்கு மேபி ஸ்வாட்லிங் ஒர்க் அவுட் ஆகலாம். என்னதான் இது ஏன்ஷியன்ட் டெக்னிக்கா இருந்தாலும் இது கரெக்டா பண்ண தெரிஞ்சா ஓகே. இல்லைன்னா என்னென்ன தப்பு பண்ணுவாங்க தெரியுமா? கை கால் அசைக்க முடியாத மாதிரி டைட்டா சுத்துறது, ஹிப்பு கிட்ட டைட்டா சுத்துறது, இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஈவன் ஃபேப்ரிக்கை செலக்ட் பண்றது கூட ஒரு திக்கான ஃபேப்ரிக் செலக்ட் பண்ணா அது பாப்பாவுக்கு ரொம்ப ஹீட்டா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல இது ஒரு 8 வீக்ஸ் வரைக்கும் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமும் ஸ்வாடல் பண்ணிட்டே இருந்தா அதனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. இதை கரெக்டா பண்ண தெரிஞ்சா ஓகே, ஆனா தப்பா மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நியூ பேரண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஹாப்பி பேரண்டிங்.